ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் 35 சின்ன விஷயம் இல்லை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நந்தகிஷோர் இயக்கியிருக்கிறாரு. நிவேதா தாமஸ், விஸ்வதேவ் பாசம், மாஸ்டர் அருண், பிரியதர்ஷினி புள்ளிகொண்டா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த எண்களையும் பூஜ்ஜியத்துடன் பெருக்கினால் பூஜ்ஜியம் கிடைக்கும், பூஜ்ஜியத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது, கணிதத்தில் இந்த விதிகள் எல்லாம் ஏன் இருக்கின்றது என்று நாம் பள்ளியில் படிக்கும்போது கேள்வி கேட்டிருப்போமா? இப்படி கேள்வி கேட்கும் சிறுவன் பள்ளியில் சந்திக்கும் பிரச்சனைகளை இன்றைய சமகால கல்வி தளத்தில் சொல்லும் ஒரு சிறந்த படமாக தெலுங்கிலிருந்து தமிழில் டப் செய்யப்பட்டு வெளியாகி இருக்கும் படம்தான் 35 சின்ன விஷயம் இல்லை. திருப்பதியில் உள்ள தனியார் பள்ளியில் 6வது படிக்கும் அருணுக்கு கணிதம் என்றாலே அலர்ஜி. கணிதத்தில் பூஜ்ஜியம் பற்றி கேள்வி கேட்டிருக்கின்றான். கணித மதிப்பெண்களும் பூஜ்ஜியமாக இருக்கின்றது. கணிதம் எடுக்கும் ஆசிரியர் மாணவர்களை வாங்கும் மதிப்பெண்களை வைத்து அவர் பெயரை அழைக்கின்றார். நன்றாக படிக்கும் மாணவர்களை அருணிடம் பழகக்கூடாது என்கின்றார். அருணை 0 என்றே அழைக்கின்றார். அருணின் அப்பா அம்மா இது குறித்து கவலை கொள்கிறார்கள். கணிதம் வராததால் அருணை திருமலையில் உள்ள வேத பாடசாலையில் சேர்க்க முயல்கிறார்கள். இதில் அருணின் அம்மாவிற்கு விருப்பமில்லை. இதனால் அருணின் அப்பா அம்மாவுக்கு இடையே இடைவெளி ஏற்படுகின்றது. பள்ளி அருணை 5ஆம் வகுப்புக்கு ப்ரமோட் செய்கின்றது. மேலும் வரும் முழு ஆண்டு தேர்வில் 35 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பள்ளியில் தொடர முடியும் என்று கண்டிஷன் போடுகின்றது. 10வது கூட படிக்காத அருணின் அம்மா தான் முதலில் கணிதம் படித்துவிட்டு அருணுக்கு கணிதம் பாடம் சொல்லித் தருகின்றார். அருண் முழு ஆண்டு தேர்வில் 35 மார்க் எடுத்தானா அல்லது மார்க் எடுக்காமல் அப்பா சொன்னது போல் வேதம் படிக்க சென்றானா என்பதே இந்த படத்தின் மீத கதை. அப்பாவாக வரும் விஸ்வதேவ் பாசம் ரொமான்ஸ், கண்டிப்பு என கலந்து சரியான விகிதத்தில் நடிப்பை தந்திருக்கின்றார். நிவேதா தாமஸ் 2 சிறுவர்களுக்கு அம்மாவாக சிறப்பாக நடித்துள்ளார். மாஸ்டர் அருண் தேவ் மிக சிறப்பாக நடித்துள்ளார். கணக்கு வாத்தியாராக வரும் பிரியதர்ஷி புள்ளிகொண்டா நாம் படிக்கும்போது பார்த்த பல கணக்கு வாத்தியார்களை நினைவில் கொண்டு வருகின்றார். கே பாக்கியராஜ் அவர்கள் பள்ளி முதல்வராக சிறப்பாக நடித்துள்ளார். மற்றும் இதில் நடித்தவர்கள் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். விவேக் சாகரின் இசை ரசிக்க வைக்கின்றது. ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். படத்தின் முதல் காட்சியிலிருந்து இறுதி வரை நாம் பள்ளியில் படித்த நாட்களையும் படிக்கும் காலத்தில் நம்மில் பலர் கணிதத்தில் பட்ட அவஸ்தைகளையும் நினைவுக்கு கொண்டு வருகிறார். மிக சிறந்த திரைப்படம் தந்ததற்கு அறிமுக இயக்குனர் நந்தகிஷோருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.